தமிழ்நாடு அரசியலில் இளைஞர்களின் பங்களிப்பு, அதன் வரலாற்று வேர்கள் மற்றும் தற்போதைய முக்கியத்துவம் குறித்து இன்று நாம் விரிவாக ஆராய உள்ளோம். இளைஞர்கள் எவ்வாறு அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு, கொள்கைகளை பாதித்து சமூக மாற்றத்தை கொண்டு வருகின்றனர் என்பதைப் பற்றி ஆழமாக பார்ப்போம். இளைஞர்கள் பல்வேறு அரசியல் நடவடிக்கைகளில் தீவிரமாக பங்கேற்று வருகின்றனர். அவர்கள் போராட்டங்கள், இயக்கங்கள் மற்றும் தேர்தல் செயல்முறைகள் மூலம் கொள்கைகளை பாதித்து சமூகத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கொண்டு வருகின்றனர். இது தமிழ்நாட்டின் அரசியல் நிலப்பரப்பில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதுகிறது. தமிழ்நாடு இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் அரசியல் ஈடுபாட்டிற்கு ஒரு வளமான மற்றும் நீண்ட வரலாறு உண்டு. இது பல தசாப்தங்களாக மாநிலத்தின் அரசியல் போக்கை வடிவமைத்துள்ளது. அவர்களின் பங்களிப்பு வெறும் பங்கேற்பு மட்டுமல்ல, அது ஒரு மாற்றத்திற்கான உந்து சக்தியாகவும் இருந்துள்ளது. 1930களில் தொடங்கி 1960களில் தீவிரமடைந்த இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் ஒரு முக்கிய நிகழ்வாகும். இந்த போராட்டங்கள் இந்தியை ஒரே அதிகாரப்பூர்வ மொழியாக திணிப்பதை எதிர்த்து மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்டன. இது தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. இந்த இயக்கங்கள் திராவிட அரசியலின் எழுச்சிக்கும் 1967 திமுக ஆட்சிக்கு வருவதற்கும் வழிவகுத்தன. இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் திராவிட இயக்கத்திற்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைத்து அதன் அரசியல் பயணத்திற்கு உத்வேகம் அளித்தன. இலங்கை தமிழர்களுக்கான கவலைகளையும் மாணவர் இயக்கங்கள் வெளிப்படுத்தியுள்ளன. இது அவர்களின் அரசியல் பங்கை மேலும் உறுதிப்படுத்தியது. இந்த இயக்கங்கள் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகளுக்கான போராட்டங்களில் இளைஞர்களின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகின்றன. இன்று தமிழ்நாட்டில் இளைஞர்கள் பல்வேறு வழிகளில் அரசியலில் தொடர்ந்து செல்வாக்கு செலுத்தி வருகின்றனர். அவர்கள் பாரம்பரிய அரசியல் முறைகளுடன் நவீன தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தி தங்கள் குரலை ஒலிக்கச் செய்கின்றனர். சமூக ஊடக தளங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் போராட்டங்களை ஒழுங்கமைப்பதற்கும் அரசியல் காரணங்களுக்காக ஆதரவை திரட்டுவதற்கும் முக்கிய கருவிகளாக மாறியுள்ளன. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்கள் இளைஞர்களின் அரசியல் செயல்பாடுகளுக்கு ஒரு புதிய பரிமாணத்தை அளித்துள்ளன. 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போராட்டங்கள் இளைஞர்களின் தலைமையிலான செயல்பாட்டின் சக்தியை வெளிப்படுத்தின. இந்த போராட்டங்கள் பாரம்பரிய விளையாட்டை பாதுகாப்பதற்கான இளைஞர்களின் ஒற்றுமையையும் சமூக ஊடகங்களின் மூலம் திரட்டப்பட்ட ஆதரவையும் எடுத்துக்காட்டின. உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக உயர்ந்தது நிறுவப்பட்ட அரசியல் கட்டமைப்புகளில் இளைஞர்களின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது. இது இளைஞர்கள் வெறும் போராட்டக்காரர்கள் மட்டுமல்ல, ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு பெற முடியும் என்பதை நிரூபிக்கிறது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் போன்ற புதிய அரசியல் கட்சிகள் இளம் வாக்காளர்களை குறிவைத்து வருகின்றன. இது பாரம்பரிய திமுக இருமுனை அரசியலை மாற்றியமைக்கும் ஆற்றலை கொண்டுள்ளது. இளைஞர்களின் செல்வாக்கு அதிகரித்து வந்தாலும் அவர்கள் பல சவால்களை எதிர்கொள்கின்றனர். இந்த சவால்கள் அவர்களின் அரசியல் ஈடுபாட்டிற்கு தடைகளை ஏற்படுத்துகின்றன. கல்வி நிறுவனங்களில் மாணவர் சங்கங்களை ஊக்கப்படுத்தாத அரசியல் சூழல் ஒரு முக்கிய சவாலாகும். பல கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் மாணவர் சங்கங்களை தடை செய்வதோ அல்லது ஊக்கப்படுத்தாமல் இருப்பதோ இளைஞர்களின் அரசியல் செயல்பாட்டிற்கு தடையாக உள்ளது. கைது மற்றும் அரசியல் அடக்குமுறை பற்றிய பயம் இளைஞர்களை செயல்பாடுகளில் ஈடுபடுவதை தடுக்கலாம். இது இளைஞர்கள் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கும் சமூக மாற்றத்திற்காக போராடுவதற்கும் ஒரு அச்சுறுத்தலாக அமைகிறது. ஆன்லைன் துன்புறுத்தல் மற்றும் அரசாங்கத்துடனான எதிர்மறை தொடர்புகளும் இளைஞர்களின் ஈடுபாட்டை குறைக்கலாம். சமூக ஊடகங்களில் ஏற்படும் விமர்சனங்கள் மற்றும் அரசாங்கத்தின் எதிர்மறை அணுகுமுறைகள் இளைஞர்களை பின்வாங்கச் செய்யலாம். தமிழ்நாடு அரசியலில் இளைஞர்களின் அதிகரித்து வரும் பங்கேற்பு மாநிலத்தின் அரசியல் எதிர்காலத்தை மறுவடிவமைக்கிறது. இது ஒரு புதிய அரசியல் சகாப்தத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது. அதிகரித்து வரும் வாக்காளர் எண்ணிக்கையுடன் இளைஞர்கள் தேர்தல்கள் மற்றும் கொள்கை வகுப்பில் ஒரு தீர்க்கமான பங்கை வகிக்க உள்ளனர். அவர்களின் வாக்குகள் மற்றும் கருத்துக்கள் தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கும் சக்தியாக மாறும். கல்வி, வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் சமூக நீதி போன்ற பிரச்சனைகளில் அவர்களின் கவனம் ஒரு முற்போக்கான அரசியல் நிகழ்ச்சி நிரலை நோக்கி நகர்வதை குறிக்கிறது. இது மாநிலத்தின் வளர்ச்சிக்கு ஒரு புதிய திசையை அளிக்கிறது.
இன்றைய இளைஞர் ஆர்வலர்களின் நடவடிக்கைகள் தமிழ்நாட்டின் அரசியல் நிலப்பரப்பில் நீண்டகால மாற்றங்களுக்கு வழிவகுக்கும். அவர்களின் போராட்டங்கள் மற்றும் பங்களிப்புகள் எதிர்கால தலைமுறையினருக்கு ஒரு உத்வேகமாக அமையும். உதயநிதி ஸ்டாலின், அன்புமணி ராமதாஸ், கே. அண்ணாமலை, விஜய் மற்றும் செந்தமிழன் சீமான் போன்றோர் முக்கிய நபர்களாக உள்ளனர். இவர்கள் அனைவரும் தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் இளைஞர்களின் பிரதிநிதிகளாகவும் புதிய தலைவர்களாகவும் உருவெடுத்துள்ளனர். இந்த நபர்கள் எண்ணற்ற மாணவர்கள் மற்றும் ஆர்வலர்களுடன் சேர்ந்து தமிழ்நாட்டில் இளைஞர் செயல்பாட்டின் கதையை வடிவமைக்கின்றனர். அவர்களின் கூட்ட முயற்சி மாநிலத்தின் அரசியல் போக்கை மாற்றியமைக்கிறது. இளைஞர்களின் இந்த ஈடுபாடு மாநிலத்தின் அரசியல் பாதையை கணிசமாக பாதிக்கிறது. அவர்களின் குரல்கள் கேட்கப்படுகின்றன, அவர்களின் கோரிக்கைகள் கவனிக்கப்படுகின்றன, மேலும் அவர்களின் நடவடிக்கைகள் மாற்றத்தை உருவாக்குகின்றன. தமிழ்நாடு அரசியலில் இளைஞர்களின் பங்கு ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்குகிறது. இது வெறும் பங்கேற்பு மட்டுமல்ல, அது ஒரு மாற்றத்திற்கான உந்து சக்தியாகவும் இருந்துள்ளது. அவர்களின் குரல்கள் கேட்கப்படுகின்றன, அவர்களின் கோரிக்கைகள் கவனிக்கப்படுகின்றன, மேலும் அவர்களின் நடவடிக்கைகள் மாற்றத்தை உருவாக்குகின்றன. இது தமிழ்நாட்டின் அரசியல் நிலப்பரப்பில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதுகிறது. இந்த புதிய தலைமுறை தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அவர்களின் பங்களிப்பு மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் சமூக நீதிக்கும் ஒரு புதிய திசையை அளிக்கிறது.